அரட்டை இந்த ஆப்பை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். வெறும் 3000 பெர் மந்த் டவுன்லோட்ஸ் இருந்த இந்த ஆப் ரீசென்ட் டைம்ஸ்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல. செப்டம்பர் மந்த்ல மட்டுமே 2 lakh people டவுன்லோட் பண்ணாங்க. அதுவும் அக்டோபர் மந்த்ல 13 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருந்தது இந்த ஆப்க்கு. இவ்வளோ சடனா இன்க்ரீஸ் ஆன ஆப் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்ல மட்டுமே 2 lakh people இதை அன்இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்ட் ட்ரெஜெக்டரியில போயிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு இவ்வளோ பேர் அன்இன்ஸ்டால் பண்ணாங்க? அரட்டை ஆப்போட டவுன்ஃபால்கான ரீசன் என்ன? அரட்டை ஆப் மோஸ்டா எதனால மக்கள் டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா பேட்ரியாட்டிசம். ஒரு ஹோம் க்ரோன் பிராண்ட் குளோபல் லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிக் கிடைக்கும், எல்லாருக்குமே ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஸோ அந்த ஒரு பேட்ரியாட்டிசம்ங்கிற ஒரு ரீசனால தான் எல்லாருமே டவுன்லோட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே நிறைய பேர் இந்த 3 விஷயம் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த ஆப்க்கான டவுன்ஃபால் இந்த 3 ரீசனால தான் வந்தது. ரீசன் நம்பர் 1, லேக் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். வாட்ஸ்அப், டெலிகிராம் இது மாதிரி காமனாக இருக்கிற சோஷியல் மீடியா ஆப்ஸில், மெசேஜிங் ஆப்ஸில் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே அரட்டையில் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படிங்கிறது அரட்டையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கூட முழுசா அரட்டையில் இல்லை. ஸோ மக்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் நம்பர் 2, பிரைவசி கன்சர்ன்ஸ். அரட்டையில் வெறும் வீடியோ கால்ஸ் மட்டும்தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு கிடையாது. ஆனால் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டுமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். ஸோ உங்களை தவிர வேறு யாராலையுமே இந்த டெக்ஸ்ட்டை படிக்க முடியாது. ரீசன் நம்பர் 3, வீக் நெட்வொர்க் எஃபெக்ட். எப்பயுமே ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ எப்போ எல்லாரும் டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணும்போது. சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். இதே தான் அரட்டைக்கு நடந்தது. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் அரட்டை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றதில்ல. இப்படி டவுன்லோட்ஸ் கம்மியானதுக்கு அப்புறமா செப்டம்பர் மந்த்ல ஆப் ஸ்டோர்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருந்த அரட்டை இப்போ டாப் 100 ஆப்ஸ் லிஸ்ட்ல கூட கிடையாது. இதை பத்தி ஸ்ரீதர் வெம்பு கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் லாங் டேர்ம் பிளான் இஸ் டு கீப் பில்டிங் அண்ட் இன்னோவேட்டிங் வேர் எவர் த கரண்ட் ரேங்கிங் இஸ். ஸோ இந்த அரட்டையோட ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? நேஷனலிசம்னால நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டவுன்லோட் பண்ண வைக்க முடியும். ஆனால் சஸ்டைனபிளாக ஒரு ப்ராடக்ட்டை மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருந்தே ஆகணும். ஸோ நீங்கள் அரட்டை ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் மேஜர் சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.